விளையாடணும். ஆமாம், அது மாதிரியும் பண்ணலாம். அது லீது சொல்கிறேன். வந்து இப்போ அந்த ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கான். அது ஆக்சுவலாக எடுத்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கிறவனுக்கோ இல்லை ஒரு தாயிக்கோ ஒரு பயான் பண்ணுறவனுக்கோ அது வந்துட்டு மொக்க கான்செப்ட். ஆனால் பவர்ஃபுல்லாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. இப்போ அது ஒஸ்ட் கான்செப்டில் இருக்கிறதுல பெஸ்ட் கான்செப்ட். மக்களுக்கு சிந்தனையில் தாக்கம் ஏற்படுத்தணும். இதுதான் வேலை, இதுதான் தாவா. அது நீ எப்படி ஏற்படுத்தினாலும் சரி, அதுக்கு பேர் தாவா. அது நீ நடிச்சு ஏற்படுத்துறியா, நீ பாடி ஏற்படுத்துறியா, நீ எழுதி ஏற்படுத்துறியா, நீ பேசி ஏற்படுத்துறியா, அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியணும். அதன் அவன் ஒன்றும் இல்லை, போகிறான் 1 மில்லியன் வியூ போகுது, ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு பார்க்குறான். அவன் என்ன நினைக்கிறான், இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆகுது. இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆகுது. ஒன்றுமே இல்லை. பள்ளிவாசல்ல நாங்கள் எந்த சஃபுல் வேணாலும் நிற்போம். இது தெரியாத RSS உடைய பிரெயின் வாஷிங்கில் எத்தனையோ பேர் இருக்கான். இவன் தான் எங்கள் ஜாதியே பிரிச்சாங்கிறான். யாரு அவன் அங்கே என்ன சொல்லிக்கிறான், நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருந்தோம், இந்த பாய் பயலு தான் நம்மளை எல்லாம் பிரித்து விட்டானுங்கிறான். அதான் அவன் ஸ்டடி பண்ணிருக்கான். அவன் இதை பார்த்தானா, என்னோட பாயை ஒன்றா தான் இருக்கான், நம்மளை ஏன்டா பிரிச்சிருப்பான், அது வரும்ல. அப்போ இவனே ஏற்றத்தாழ்வு பார்க்கறதில்ல, இவன் எப்படி நம்மளை ஏற்றத்தாழ்வு பிரிப்பான். அந்த எல்லாமே அந்த நல்ல மெசேஜ் போகுது. அதே மாதிரி பெற்றோர் இன்னைக்கு மோரல் வேல்யூஸ் ஃபித்ரத்துங்க. அது மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான உணர்வுகள். அது நீங்கள் இஸ்லாத்துடைய எந்த பாயிண்ட்டை கொண்டு போய் வச்சாலும் அது டச் பண்ணும். அதான் அந்த ஷார்ட் வீடியோஸில் நிறைய டச் பண்ணுறான்ல, அது மாதிரி நம்மளாலையும் ட்ரை பண்ணலாம். அதான் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்யணும்னு உங்களுக்கு உணர்வு வரணும். நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறவங்க அந்த குற்ற உணர்ச்சி வரணும். அது ரெண்டும் வரும்போது என்ன வேலைன்னு தெரியாமல் ஒரு கொஞ்சம் மாதம் எல்லாம் அலைய விடுவான். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும்போது என்ன வேலை செய்கிறதுன்னு புரிய வைப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். மற்ற எந்த துணியா அதுக்காக நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியது வரும். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியாது. சஜஸ்ட் பண்ணோம்னா பிரச்சனை. அது நமக்கே அந்த ஃபீலிங் வரும். அது வரப்போய் தானே நம்ம பேசணும். அதுதான் சொல்கிறேன், சில விஷயங்கள் நமக்கு நன்மையாகும். ஆனால் என்ன விஷயம்னா அல்லா சொல்கிறேன், அல்லாவை நோக்கி நாம் திரும்பணும். நாம் ஒரு ஜான் எடுத்து வச்சோம்னா அல்லா ஒரு மூலமாக வந்துடுவோம். அப்போ மொதல் ஸ்டெப் நம்மளதாக தான் இருக்கணும். இப்போ நாம தான் அது பார்க்கணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தீனுக்கு நம்மளால் என்ன பிரயோஜனம், இது நம்ம எடை போட்டு பார்க்கணும். அப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கருத்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். மக்களுக்கு தெரியல, முஸ்லீம்களில் எத்தனை பேருக்கு தெரியல, இப்போ தெரிவிங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.